மதுரை திருமங்கலம் அருகே ஆண்கள் மட்டுமே பங்கேற்கும் வினோத அசைவ திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. அருகே அனுப்பப்பட்டி கிராமத்தில் உள்ள கருப்பையா முத்தையா கோவிலில் திருவிழா நடத்தப்படுகிறது. ஆண்கள் மட்டுமே இந்த திருவிழாவில் பங்கேற்கிறார்கள். திருவிழாவுக்காக கோயிலை சுற்றியிருக்கும் கிராம மக்கள் கிடாய்களை நேர்த்திக்கடனாக செலுத்துவார்கள். அப்படி நேர்த்திக்கடனாக சேர்ந்த ஆடுகள் பலியிடப்பட்டு கறி விருந்து படையலிடப்பட்டது. பின்னர் திருவிழாவில் பங்கேற்ற ஆண்களுக்கு கரிசோறுடன் சுட சுட விருந்து பரிமாறப்பட்டது. கரடிக்கல், செக்கானூரணி, மேல உரப்பனூர் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த ஆண்களுக்கு மட்டுமே இந்த திருவிழாவில் பங்கேற்க அனுமதி தரப்படுகிறது. இவங்க வெறும் பெட்ரூம் அளவு இடத்துல காளான் விவசாயம் செஞ்சு மாசத்துக்கு 50,000 சம்பாதிக்கிறாங்க. காளான் விவசாயம் கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. கறி விருந்து முடிந்ததும் சாப்பிட்ட இலையை உடனடியாக எடுத்து அப்புறப்படுத்த மாட்டார்கள். ஒரு வாரத்திற்கு பின் பெண்கள் அந்த பகுதிக்கு வந்து இலை எடுத்து நேர்த்திக்கடனை முடிக்க வேண்டும். ஆண்டுதோறும் நடக்கும் இந்த வினோத திருவிழாவில் சுற்றுப்புறத்தைச் சேர்ந்த கிராம மக்கள் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்கின்றனர். கூட்டு பட்டா தருவதற்கு 10,000 ரூபாய் லஞ்சம் பெற்றதாக கைது செய்யப்பட்ட கிராம நிர்வாக அதிகாரிக்கு நிபந்தனையுடன் பிணை வழங்கி உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. விருதுநகர் பகுதியில் கிராம நிர்வாக அதிகாரியாக பணியாற்றிய உமாபதி லஞ்சம் பெற்றதாக கைது செய்யப்பட்ட வழக்கில் பிணை கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு செய்திருந்தார். அம்மனுவில் தன்னுடன் கைது செய்யப்பட்ட மற்றொருவருக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளதாகவும் தனக்கும் பிணை வழங்கினால் நீதிமன்ற நிபந்தனைகளுக்கு கட்டுப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதி மனுதாரர் தினமும் சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும், சாட்சியங்களை கலைக்கும் நோக்குடன் செயல்படக்கூடாது உள்ளிட்ட நிபந்தனைகளோடு பிணை வழங்கி உத்தரவிட்டார். இவங்க வெறும் பெட்ரூம் அளவு இடத்துல காளான் விவசாயம் செஞ்சு மாசத்துக்கு 50,000 சம்பாதிக்கிறாங்க. காளான் விவசாயம் கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க.